வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க கொங்கு நாட்டு கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட சுவைக்கும் மணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்காக பிராய்லர் கோழி 3/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு, நான் இதில் 8 வரமிளகாய் சேர்க்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அளவான தீயிலேயே இதை வறுத்துக்கலாம். இந்த கொங்கு நாட்டு கோழி குழம்பு காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருகாத அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து பேன் சூட்லேயே பெரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 25 சின்ன வெங்காயம். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 1 மூடி துருவின தேங்காயை சேர்த்து வறுத்தரலாம். இதோடைய 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அளவான தீயில 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். இந்த அளவுக்கு போதும். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடைய வதக்கி வச்சுருந்த தேங்காய் வெங்காயத்தையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, சின்னதாக 4 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோழிக்கறியை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவான தீயிலேயே வேக விட்டுடலாம். 15 நிமிஷம் அளவான தீயில வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அருமையான சுவையில் மணக்க நம்மளோட கொங்கு நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே பொருத்தமான இந்த கொங்கு நாட்டு கோழி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.